பொதுவாகவே நம்ம ஊரில் விலங்குகளால் ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னாலே அதுக்கு யார் யார் காரணமாக இருப்பா? ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையும் அது காரணமானது ஒருத்தர் தான். வணக்கம்னா மாப்பிள்ள. இந்த மான்களால் மட்டுமே சுமார் 200லேருந்து 400 பேர் ஒரு வருஷத்தில் அங்கே விபத்தில் பலியாகிறாங்க. அதுவும் இல்லாமல் $10 பில்லியன் அளவில் அங்கே பொருட்சேதம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பூமா இருக்குல்ல, பூமானாலே நம்ம மைண்டில் முதல்ல எது வரும்? பூமானா தமிழில் சொல்லணும்னா மலைச்சிங்கம்னு சொல்லுவாங்க. இதை காகர், மவுண்டைன் லைன்னு கூட அழைப்பாங்க. அமெரிக்க மாகாணம் ஃபுல்லாகவே இந்த பூமா லைன் ஒரு காலத்தில் கோலோச்சி இருந்தது. ஆனால் ஐரோப்பியர்கள் எப்போ அங்கே படையெடுத்து போனாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அதை வேட்டையாடி, நம்ம ஊரில் புளியை வேட்டையாடி அழித்த மாதிரி அதையும் அழிச்சிட்டாங்க. இப்போ சவுத் அமெரிக்கா சைடில் மட்டும்தான் இது, அதுவும் சில குறிப்பிட்ட வெஸ்ட் விர்ஜீனியா, கலிஃபோர்னியா மாதிரியான இடத்துல மட்டும்தான் இப்போ இந்த பூமா இருக்குது. இந்த பூமா என்கிற மலை சிங்கங்கள் ரோட் ஆக்சிடென்ட்ஸை குறைக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? ஆனால் அதான் உண்மை. இந்த பூமா மான்களை வேட்டையாடுறதால மட்டும் இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் குறையிறதில்லை. லேண்ட்ஸ்கேப் ஃபியர்னு ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இருக்குது. அதாவது இப்போ ஒரு புலியோ சிங்கமோ இருக்கிற இடத்துல அந்த பிரே, அதாவது வேட்டையாடப்படுற விலங்குகள், அதோட பிஹேவியர் வித்தியாசமாக இருக்கும். அந்த இடத்துல போகும்போது மட்டும் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி சில நேரங்களில் அந்த இடத்த கடந்து கூட போகும். இங்கே இந்த மான்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த பூமா இந்த ரோட் சைடில் தான் காத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணாமலே அடர்ந்த காட்டு வழியாக அதுங்க போயிடுதுங்க. இன்னொரு பிஹேவியர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னா, மான் பொதுவாக நைட் நேரத்தில் தான் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி விபத்தை ஏற்படுத்தும். பட் இந்த பூமாவோட வேட்டையாடுறதுமே நைட் டைமில் தான் இருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அந்த மான்கள் கூட்டம் நைட் நேரத்தில் ரோடை கிராஸ் பண்ண மாட்டுது, பகல் நேரத்தில் மட்டும்தான் கிராஸ் பண்ணிக்குது. ஸோ இதுலேயும் சில மான்கள் கூட்டம் இந்த பூமாவுக்கு பயந்து அந்த சைடு வரதே கிடையாதுங்கிறாங்க. நமக்கான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையுமே இயற்கை வச்சுருக்கு. நம்ம அந்த இயற்கையை அழிக்காமல் பாதுகாத்தாலே நம்மளோட வாழ்க்கை சுமூகமாக போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையை அழித்து மேற்கொண்டு நம்ம பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறோம். எனவே உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்ட் கமெண்ட்லாம் போடுங்க. தேங்க்யூ.